வணக்கம். நாங்கள் திருகோணமலை நிலாவேலி அடாம்போடை சிறுகடல் மீனவ சங்கத்தின் தலைவர் செயலாளர் இருவரும் தான் இந்த விஜயத்தை இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன காரணம் என்று கேட்டால், எமது மீனவர்கள் சுமார் 450 மீனவர்களை கொண்டு இயங்கக்கூடிய இந்த சங்கம் பெருமொரு இக்கட்டான சூழ்நிலைக்கு முகம் கொடுத்துள்ளது. என்ன காரணம் என்று கேட்டால், எமது தொழில் செய்யக்கூடிய எமது சிறுகடல் பகுதிக்கு சுமார் 150-160 ஏக்கருக்கும் மேற்பட்ட காணியில் தனக்கு உறுதி இருப்பதாகவும் அனுமதி இருப்பதாகவும் கூறிக்கொண்டு அவ்விடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக தனிநபர் ஒருவர் எமது மீனவர்களுக்கு எதிராக பல விதிகளிலும் பல கஷ்டங்களையும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையையும் கொடுத்து கொண்டுள்ளார். எனவே இவ்விடயம் சம்பந்தமாக உரிய அதிகாரிகளுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். திருகோணமலையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளிடமும் எழுத்து மூலியமான முழுமையான ஆவணங்களை அந்த 6 மாதத்துக்குள்ளால சேர்த்தோம். ஆனால் இன்றைய வரை தினமும் இந்த சம்பந்தமாக எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் களவிஜயமோ மேற்கொண்டு அந்த விடயத்தை சம்பந்தமாக பார்த்து எங்களோட மீனவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த அசௌகரியமான விடயத்தை சந்தித்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. உண்மை தன்மை அறிந்து இன்றைய தினம் வரைக்கும் எங்களுக்கு எந்த விதத்திலையும் இவங்கள் ஒரு தீர்வை பெற்றுத்தரல. அந்த அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதை கருத்தில் கொண்டு நாங்கள் கொழும்பு நோக்கி இந்த விடயத்தை முக்கியமான பல அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா தான் இதுக்கு ஒரு சரியான தீர்வை பெற்றுக்கொள்ளும் என்ற அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் கொழும்புக்கு வந்து நிர்வாகம் என்ற தலைவர் செயலாளர் கொழும்புக்கு வந்து இன்றைய தினம் குற்றவியல் திணைக்களத்தில் எங்களோட ஒரு முறைப்பாடு எழுத்து மூலியமான ஒரு முறைப்பாடு செய்தோம். அதே போன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு போய் ஜனாதிபதி செயலகத்தையும் அதே ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பித்தோம். அதே போன்று கடல் தொழில் அமைச்சு, அதே போன்று கடல் சார்ந்த அனைத்து அரசு அதிகாரிகள் அரசு திணைக்களங்களுக்கு எங்களோட முழுமையான ஆவணங்களை இது சம்பந்தமான காணி மோசடி சம்பந்தமான முழுமையான ஆவணங்களை நாங்கள் கொடுத்துருக்கோம். எனவே தயவு செஞ்சு நாங்கள் கேட்டுக்கிற ஒரு விஷயம், எமது மீனவர்களுக்கான வாழ்வாதாரத்தை தான் நாங்கள் கேட்குறோம், வேற ஒன்றும் கேட்கல. அரச காணிக்கு ஒருத்தர் சொந்தமான அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு சிறு கடலை தனிநபர் ஒருத்தர் ஆக்கிரமிப்பு செஞ்சு இதில் தனக்கு சொந்தம் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாரப்ப நாங்கள் பெரும்பாலும் நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் மக்கள் இப்போ பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில் மீண்டும் இப்படியான முறையில் மீனவர்கள் பாதிக்கப்படுறது, மீனவர்களுக்கு என்ன கிடைக்க போகுது, அவங்களுக்கு என்ன கிடைக்கிற பலன், மீனவர்கள் இந்த மாதிரி இக்கட்டலாம் அன்றாடம் வாழ்க்கையை செலவுக்காக வேண்டி அன்றாடம் உழைச்சி தின்னக்கூடிய மீனவர்களுக்கு மீண்டும் இப்படி துரதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கிறப்ப மீனவர்கள் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. எனவே இவ்விடயங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆவணங்கள் அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்கோம். ஊடகம் என்ற ரீதியில் ஊடகத்துக்கும் இந்த விஷயத்தை சொல்கிறோம். இதை பொதுமக்கள் என்ற ரீதியிலும் சரி, அரசாங்கம் என்ற ரீதியிலும் சரி, ஜனாதிபதியின் தலையிட்டு கீழே இந்த விடயத்தை உடனடியாக நாங்கள் பதிவிடுறோம். அரசு அதிகாரிகளுக்கு உடனடியாக இவ்விடயத்தை அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களிடம் நாங்கள் மிகவும் பணிவான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம். எங்கள் மீனவர்களுக்கான உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கான உரிமையை தான் கேட்குறோம், வேற ஒன்றுமே நாங்கள் கேட்கல. அரசாங்கத்துக்குரிய அந்த காணி எல்லையை நீங்கள் பாதுகாத்து மீனவர்களுக்கு அதில் தொடர்ந்தும் 3-4 தலைமுறைக்காக தொழில் செய்யக்கூடிய எங்களோட மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாத்துட்டாங்கன்னு தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களிடம் கேட்கிறோம். எனவே அதிமேதகு ஜனாதிபதி விடயத்தை சம்பந்தமாக கருத்தில் கொண்டு இந்த விடயத்தை தங்களின் தலையீட்டு கீழாக அனைத்து அதிகாரிகள் உரிய அதிகாரிகளிடம் இவ்விடயம் சம்பந்தமாக பேசி எங்களுக்கான சரியான தீர்வை பெற்றுத்தரணும் என்று கொண்டு அரசு அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி மற்றும் அனைத்து கௌரவமான அரசு அதிகாரிகளிடம் எங்கள் பணிவான வேண்டுகோளை விடுக்கின்றோம். இன்றைய தினம் இதை ஊடகத்துக்கு நாங்கள் தெரிவிக்கிற சந்தர்ப்பம் என்னென்றா, இதே போன்று மீனவர்களுக்கு வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை மீண்டும் இப்படியான பிரச்சனைகள் நிறைய எழும்பி இருக்கு. இப்படியான விடயங்கள் இனிமேல் வரக்கூடாது. கிழக்கு மாகாணத்தில் இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக இதே ஒரு பிரச்சனைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து நாளைக்கு இன்னும் இதாவது இந்த மாதிரி பிரச்சனை வேற எந்த ஒரு மீனவர்களுக்கும் வரக்கூடாதுன்றது அடிப்படையில் இந்த விடயங்களை முன்வைக்கிறோம். எனவே ஊடகம் என்ற ரீதியில் இந்த விஷயத்தை நீங்கள் சரியான அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை இதுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எங்களுக்கு நீங்கள் உதவிகளை வழங்குவீங்க என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி. අයිබෝවන් අපි තිරුණාමලේ අඩම්බෝඩේ නිලාවැලි කුඩා ධීවර සමිති සංගමයේ සභාපති සහ ලේකම්. අපි අද දවසේ මෙම මාධ්‍යයට මෙම දේවල් ප්‍රකාශ කරන්නේ අපේ අඩම්බෝඩේ නිලාවැලි තිරුණාමල දිස්ත්‍රික්කයේ තියෙන අඩම්බෝඩේ නිලාවැලි කුඩා මූදු ප්‍රදේශය. අපි සාමාන්‍යයෙන් පවුල් 300ක් විතර ධීවර රස්සාවේ යෙදෙන ස්ථානයක්. එම ස්ථානයේ අක්කර 150කට ඉහළ තමන්ට අයිති තියෙනවා කිය තනි පුද්ගලයෙක් එම ඉඩම අත්පත් කර ගැනීමේ වංචාවක් මත අපි මෙම
පණිවිඩය අද මේම මාධ්‍යයට අපි ප්‍රකාශ කරනවා. මොකද අපි මෙච්චර මේ මාස 6ක් ඇතුළත සියලුම තෘණාමල දිස්ත්‍රික්කයේ තියෙන සියලුම රාජ්‍ය ආයතනව මෝදු සම්බන්ධයෙන් තියෙන සියලුම රාජ්‍ය ආයතන සහ රාජ්‍ය නිලධාරීන්ට අපි අපේ ලිපි ලේඛන බාර දුන්නා. ඒ සම්බන්ධව කිසිම පිළිතුරක් තීන්දුවක් ලැබුණ නැති නිසා අපි අද දවසේ කොළඹ අපරාධ විමර්ශන දෙපාර්තමේන්තුවේ අපේ ලිපි ලේඛන බාර දීලා අපි පැමිණිල්ලක් ගොනු කරලා තියෙනවා. ඒ වගේම ජනාධිපති ලේකම් කාර්යාලයේ දීවර අමාත්‍යාංශයේ මේ වගේ සියලුම ආයතන වලට අපි අපේ ලිපි ලේඛන බාර දීලා තියෙනවා අපිට මේකේ ස්ථිර තීන්දුවක් ලබා දෙන්න කියලා. ඒ වශයෙන් අද අපි ඉල්ලා සිටින්නේ ගරු අධිකරු ජනාධිපතිතුමාන්ට මෙම පණිවිඩය අපි මෙම මාධ්‍ය ලෙසින් ප්‍රකාශ කරනවා. මාධ්‍යයෙන් අපිට මෙම විස්තර ජනාධිපතිතුමාගේ නිරීක්ෂණයේ යටතේ සියලුම රාජ්‍ය නිලධාරීන්ට මෙම සම්බන්ධයෙන් මෝදු සංරක්ෂණ සහ මෝදු සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව වනජීවි මහවැලි මේ වගේ සියලුම ආයතන වලට අයිති මෙම ඉඩම අපි කියන්නේ අපේ රජයට අයිති මෙම සම්පත අපිට තනි අයිති පුද්ගලයෙක්ට මෙම ආක්‍රමණය කරන්න දෙන්න බෑ. මොකද ඒකේ පවුල් 300ක් ජීවත් වෙනවා. එකපාරෙන්ම ඇවිල්ලා තනි පුද්ගලෙ මේකේ මට ඉඩම් තියෙනවා, මේකේ ඔප්පු තියෙනවා, මේක මට අයිති කියලා පවුල් 300ක් ජීවත් වෙන මෙම දීවර රස්සාව කරලා ජීවත් වෙන මිනිස්සු එළියට දැම්මම ඒ මිනිස්සු අද අනාථ වෙලා ඉන්නේ. අද රස්සාවක් කරගන්න බෑ. ඒ නිසා අපි ගරු ජනාධිපතිතුමාට මේ විශේෂ මේ සම්බන්ධව අපි ප්‍රකාශ කරන්නේ අපිට මේ ජනාධිපතිතුමාගේ තියෙන විශ්වාසයෙන් අපි මේව අද දවසේ මෙම ප්‍රකාශයපත් කරන්නේ අපිට මේ ජනාධිපතිතුමාගේ ආදීක්ෂණයේ යටතේ අපිට සාධාරණයක් ලබා දෙන්න කියලා අපේ මිනිස්සු වෙනුවෙන් අපේ දීවරයන් වෙනුවෙන් ඉදිරියට මේ වගේ දේවල් වෙන්න එපා කියන අදිෂ්ඨානයේ යටතේ අපි මේ දේ ඉල්ලගන්නේ ජනාධිපතිතුමාගෙන් මේක සියලුම දේවල් ඔයලා බලලා අපිට ස්ථීර විසඳුමක් ලබලා දෙන්න කියලා අපි ජනාධිපතිතුමාටත් ඒ වගේම රාජ්‍ය නිල மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.